A charge q is placed at the center of a cube of side L. What is the electrical flux passing through each face of the cube? இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல் இந்தியா 2020 அதாவது சிபிஎஸ்சி போர்டு எக்ஸாமினேஷன் அப்புறம் ஃபாரினில் நடந்த சிபிஎஸ்சி எக்ஸாமினேஷனில் கூட இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணி சில கான்செப்ட் லேர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நம்ம வீடியோவுடைய ஐடியா. சரியா? இப்போ ஒரு ஃபிசிக்ஸ் ப்ராப்ளம்னாலே நம்ம என்ன பண்ணணும்னா அதுக்கு ஒரு ப்ராப்பர் கான்ஃபிகரேஷன் டயக்ராம், ரஃப் டயக்ராம் வரையதுக்கு நமக்கு தெரியணும். அப்படி தெரிஞ்சாதான் நம்மளால் ஒரு சில விஷயங்களை நம்ம திங்க் பண்ண முடியும். சரியா? இப்போ சொல்யூஷன் போகலாமா? இப்போது என்ன கொடுத்துருக்காங்க, இதை நம்மளால் ரஃப் டயக்ராமாக வரைய முடியுமா நம்ம பார்க்கணும். ஓகே, ஸோ சார்ஜ் கியூப் எதில் வைக்கிறாங்க? கியூபினுடைய சென்டரில் வைக்கிறாங்க. இப்போ நான் ஒரு கியூப் வரைஞ்சி காமிக்கிறேன். என்னுடைய இதில் இருக்குது, இந்த ஆப்பில் ஒரு கியூப் இருக்குது. we have drawn a cube. அந்த கியூபினுடைய சென்டரில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? we are going to keep a particle charge. இதனுடைய சென்டரில் கியூப் வச்சுட்டேன். இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, வாட் இஸ் த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் பாசிங் த்ரூ ஈச் ஃபேஸ் ஆஃப் த கியூப்? ஒவ்வொரு ஃபேஸ்லேருந்து வரக்கூடிய எலக்ட்ரிக்கல் ஃப்ளக்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபேஸ் அப்படின்னா என்ன? இப்போ ஒரு ஃபேஸ் நான் உங்களுக்கு ஷேட் பண்ணி காமிக்கிறேன். இது டாப் ஃபேஸ், இதுதான் நமக்கு டாப் ஃபேஸ். I will shade it in a different way. இதுதான் நமக்கு டாப் ஃபேஸ். இப்போ இந்த ஒரு ஃபேஸ், ஈச் ஃபேஸ்னால் ஒவ்வொரு ஃபேஸ்லையும், இந்த ஃபேஸில் மொத்தம் எலக்ட்ரிக்கல் ஃப்ளக்ஸ் என்ன? இதுக்கு நம்ம என்ன ஃபார்முலா பயன்படுத்த போகிறோம்னா காஸ் லா அப்படின்னு ஒன்று பயன்படுத்த போகிறோம். we are going to use காஸ் லா. காஸ் லானா என்ன? the total electrical flux டோட்டல், மொத்தமாக டோட்டல் எலக்ட்ரிக்கல் ஃப்ளக்ஸ் த்ரூ த காசியன் சர்ஃபேஸ். சரியா? த்ரூ த காசியன் சர்ஃபேஸ் இஸ் ஈக்குவல் டு Q enclosed by the Gaussian surface divided by epsilon naught. சரியா? இதான் ஃபை, இது பேர் ஃபைன்னு வாசிக்கணும். இதான் எலக்ட்ரிக்கல் ஃப்ளக்ஸ். என்ன கேட்டிருக்காங்க? we are asked to find the electrical flux passing through a cube. நமக்கு காசியன் சர்ஃபேஸ் என்ன? இங்கே வந்து காசியன் சர்ஃபேஸ் வந்து எப்படிப்பட்ட சர்ஃபேஸாக இருக்குன்னா கிட்டத்தட்ட 6 சர்ஃபேஸஸ் ஒரு கியூப் மாதிரி இருக்குது. அதாவது அந்த சார்ஜை சுற்றி ஒரு டப்பா, ஒரு கியூப் மாதிரி நம்ம இமேஜின் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போனா இங்கே காசியன் சர்ஃபேஸ் இஸ் எ கியூப். காசியன் சர்ஃபேஸ் ஒரு கியூப். சரியா? சர்ஃபேஸுங்கிறது கிட்ட காசியன் வால்யூம் இருக்கும். அந்த காசியன் வால்யூம் வந்து என்ன ஷேப்பில் இருக்குது? கியூப். ஒரு வால்யூம் அப்படி இருந்தாலே அதுக்கு சர்ஃபேஸ் இருக்கும். அதுக்கு இது கியூப் மாதிரி இருக்கிறதால இதுக்கு 6 சர்ஃபேஸஸ் இருக்குது. இப்போ நம்ம கேட்டிருக்கிறது ஒரு சர்ஃபேஸ்லேருந்து எவ்வளோ வரப்போகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது எலக்ட்ரிக்கல் ஃப்ளக்ஸ் டோட்டல். அப்போனா எலக்ட்ரிக்கல் ஃப்ளக்ஸ் டோட்டல்னால் 6 சர்ஃபேஸ்லேருந்து வந்த எலக்ட்ரிக்கல் ஃப்ளக்ஸ் இது. சரியா? ஸோ இந்த எலக்ட்ரிக்கல் ஃப்ளக்ஸ் டோட்டல் இப்போ நான் எப்படி ரீப்ளேஸ் பண்ண போகிறேன்னா, இது கியூபாக இருக்கிறதுனால, ஆனால் இது சென்டரில் இருக்கிறதுனால, இந்த சார்ஜஸ் கெப்ட் அட் த சென்டருங்கிறதுனால ஒவ்வொரு ஃபேஸ்லேருந்து வரக்கூடிய எலக்ட்ரிக்கல் ஃப்ளக்ஸ் சேமாக தான் இருக்க போகுது. எல்லா ஃபேஸ்லேருந்து வரப்போகுது எலக்ட்ரிக்கல் ஃப்ளக்ஸ் சேமாக தான் இருக்க போகுது. ஸோ அப்போ டோட்டல் எலக்ட்ரிக்கல் ஃப்ளக்ஸ்னால் என்ன இருக்க போகுது? ஃப்ளக்ஸ் ஃப்ரம் த டாப், ஃப்ளக்ஸ் ஃப்ரம் த பாட்டம், பாட்டம் ஃபேஸ், bottom face, flux through the left face, flux through the right face, flux through the front face, plus flux through the back face. நமக்கு 6 ஃபேஸ் இருக்குல்ல, ஃப்ரண்ட்டு, இது ஃப்ரண்ட்டு, பின்ன அங்கே பேக்கு,
இது லெஃப்ட்டு, இது ரைட்டு, டாப்பு, பாட்டம் இருக்குல்ல, ஒவ்வொரு சர்ஃபேஸ்லேருந்து ஃப்ளக்ஸ் வரும். நமக்கு 2 கண்டிஷன் இருக்குது. நமக்கு சார்ஜ் சென்டரில் இருக்கிறதுனாலையும் the charge is at the center அப்புறம் இன்னொரு கண்டிஷன் சார்ஜ் இஸ் கியூபிக் காசியன் சர்ஃபேஸ் இந்த ரெண்டுமே சேர்ந்து திஸ் போத் கண்டிஷன் 1 அண்ட் கண்டிஷன் 2 இந்த 2 கண்டிஷனால் எல்லா ஃப்ளக்ஸ்லேருந்து வரக்கூடிய எல்லா ஃபேஸ்லேருந்து வரக்கூடிய ஃப்ளக்ஸ், டாப் flux through the bottom, flux through the left face, flux through the right face, flux through the front face. இது பாட்டம்னா B1 எடுத்துக்குவோம், இங்கே BA அப்படின்னு எடுத்துக்குவோம். பேக் எல்லாமே சேம். அப்புறம் நான் என்ன பண்ணிக்கலாம், ஐ கேன் ரைட் இட் அஸ் 6 into 5, ஒரே 5 எடுத்துக்குவோம். எல்லாமே ஒரே வேல்யூ தானே. ஸோ 6 into 5 இது எல்லாத்தையும் நான் என்ன பண்ணுறேன், ஐ எம் கோயிங் டு ஈக்குவேட் வித் த சிங்கிள் 5 எடுத்துக்கிறோம். சரியா? ஸோ 6 into 5 எழுதியாச்சா? எழுதின பிறகு இப்போ 5 தான் நமக்கு வேணும். கியூ என்க்ளோஸ்ட் என்ன, நம்ம காசியன் சர்ஃபேஸ் கியூப் தானே, ஸ்மால் கியூப். சரியா? ஸோ 5ங்கிறதுனா எலக்ட்ரிக்கல் ஃப்ளக்ஸ். எலக்ட்ரிக்கல் ஃப்ளக்ஸ் பெர் ஃபேஸ், ஒரு ஃபேஸ். சரியா? எலக்ட்ரிக்கல் ஃப்ளக்ஸ் த்ரூ ஒன் ஃபேஸ். ஓகே, இப்போ அதான் நமக்கு வேணும், 5 தான் நமக்கு வேணும். ஸோ அப்புறம் என்ன பண்ணிக்கலாம், இந்த 6ஐ we can bring it மல்டிப்ளை பண்ண 6 அந்த பக்கம் போயிடும். ஸோ த ஆன்சர் இஸ் Q by 6 epsilon naught. ஸோ காசி ஃப்ளக்ஸ் த்ரூ ஒரு ஃபேஸ், அதான் நம்ம கேட்டிருக்காங்க. இந்த டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பை அண்ட் see you in the next video. நன்றி.